மரம் கொத்தி பறவையா அல்ல இது மனம் கொத்தி பறவையா? ராமு என்பவர் புதிதாக வீடு கட்டும்போது ஒரு பக்கம் மட்டும் தெரியக்கூடிய கண்ணாடிகளை பயன்படுத்தினார். அப்போது யதார்த்தமாக மரங்கொத்தி பறவை கண்ணாடியில் தன் முகம் தெரிவதை பார்த்துவிட்டது. உள்ளே தன்னை போன்ற பறவை ஒன்று இருப்பதாக நினைத்து கண்ணாடியை கொத்த ஆரம்பித்தது. ஒரு நாள் ராமு தான் உள்ளிருந்தபடியே போட்டோக்கள் எடுத்து கொண்டிருந்தார். அதோடு விடாமல் அது கொத்தும் சத்தத்திற்கு ஏற்றவாறு அவரும் உள்ளிருந்தபடியே விரல்களால் தட்டி சத்தம் எழுப்பினார். முதலில் அது பயந்தாலும் பின் உள்ளே மாட்டிக்கொண்டிருப்பது தன்னை போன்ற பறவைதான் சத்தமிடுகிறது என்று நம்பி வேகமாக கொத்த ஆரம்பித்தது. எப்படியாவது அந்த பறவையை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு வேகமாய் ஓயாமல் கொத்த ஆரம்பித்து விட்டது. இன்று வரை அந்த மரக்கொத்தி தினமும் வீட்டிற்கு வந்து ஜன்னலை கொத்தி கொண்டே இருக்கிறது. ஒரே ஒரு மாற்றம் என்னவென்றால் இவ்வளவு நாள் தனியாக வந்த மரக்கொத்தி பறவை இப்போது கூட்டத்தோடு வந்து கொத்த ஆரம்பித்து விட்டது. ஜன்னல் கண்ணாடிகள் கூட லேசாக பழுதடைந்து விட்டன. ஆனாலும் இன்னும் காப்பாற்றும் முயற்சியை இவைகள் கைவிடவில்லை. 6 அறிவு கொண்ட மனிதன் கூட பிற மனிதர்கள் கஷ்டப்படும் போது கண்டுகொள்வதில்லை. 5 அறிவு படைத்த இந்த பறவைகள் 2 வருடமாகியும் காப்பாற்ற போராடி கொண்டுதான் இருக்கின்றன. இந்த பறவையின் பாசத்தை எண்ணுகையில் என் மனதில் தோன்றியது, இது உண்மையில் மரம் கொத்தி பறவை அல்ல, என் மனம் கொத்தி பறவை. நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும்னு நினைக்கும் போது அதுக்கு ஒரு ஆசிரியர் கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளை சுற்றி இருக்க இயற்கையே நம்மளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதை நம்ம யாருமே பாடமாக உணர்றதே இல்லை. எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முடியும் கண்டிப்பாக சிந்திச்சு செயல்படுங்க. திங்க் பிஃபோர் ஆக்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.